மதுரையில் 3.5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய புகாரில் ஜிஎஸ்டி துணை ஆணையர் உட்பட 3 அதிகாரிகள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜிஎஸ்டி வரியை குறைப்பதற்கு பேரம் பேசியவர்கள் சிபிஐ அதிகாரிகளிடம் வசமாக சிக்கியது எப்படி? ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்கும் அதிகாரிகளே லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தும் வேலையில் ஈடுபட்டுள்ளனர். வியாபாரிகள் வணிகர்களிடம் கையூட்டு பெற்று கல்லா கட்டி வந்தவர்கள் தற்பொழுது சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றனர். சிபிஐ வைத்த பொறியில் சிக்கியதன் பின்னணி நிலவரம் என்ன? மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் டிரான்ஸ்போர்ட் தொழில் செய்து வருகிறார். இவர் தனது நிறுவனத்திற்கான ஜிஎஸ்டி வரி பாக்கியை செலுத்துவதற்காக மதுரையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அங்கு ஜிஎஸ்டி பிரிவின் துணை ஆணையர் சரவணகுமாரை அணுகியுள்ளார். அப்போது ஜிஎஸ்டி வரி பாக்கியில் குறிப்பிட்ட தொகையை குறைக்க வேண்டுகோள் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. அதற்கு 3,50,000 ரூபாய் கட்டிங் தர வேண்டுமென அதிகாரி கரார் காட்டியுள்ளார். லஞ்சம் கொடுக்க விரும்பாத கார்த்திக் இது தொடர்பாக சிபிஐ அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் அளித்த ஆலோசனைப்படி செவ்வாய்க்கிழமையன்று வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு பணத்துடன் கார்த்திக் சென்றுள்ளார். ஜிஎஸ்டி துணை ஆணையரின் பேரில் அங்கிருந்த கண்காணிப்பாளர்கள் அசோக்குமார் மற்றும் ராஜ்பீர் ராணா ஆகியோர் பணத்தை வாங்கியுள்ளனர். அந்த தருணத்திற்காக காத்திருந்த சிபிஐ அதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் இருவரையும் கையும் களவுமாக சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 3,50,000 ரூபாயை துணை ஆணையர் சரவணகுமாருக்காக வாங்கியதை ஒப்புக்கொண்டனர். பின்னர் ஜிஎஸ்டி அலுவலகத்தில் வைத்து 3 அதிகாரிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மதுரை ஆத்திகுளம் பகுதியில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஜிஎஸ்டி துணை ஆணையர் சரவணகுமார் உட்பட 3 பேரும் மதுரையில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மூவரையும் 31ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பெண் அதிகாரி ஒருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே லஞ்ச புகார் தொடர்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் உள்ள சரவணகுமாரின் பூர்வீக வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். முதலில் வீட்டில் யாரும் இல்லாததால் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தனர். பின்னர் சரவணகுமாரின் சகோதரர் கண்ணன் வந்து வீட்டை திறந்துவிட்டதும் சோதனை தொடர்ந்தது. லஞ்சம் பெற்ற புகாரில் மதுரை ஜிஎஸ்டி பிரிவு துணை ஆணையர் கைது செய்யப்பட்ட நிலையில் தஞ்சாவூரில் உள்ள அவரது பூர்வீக வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.